ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற 3 வரிசையாக பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷப ராசியில் 3 கிரகங்கள், அதாவது சூரியன், குரு மற்றும் சுக்கிரன். கன்னி ராசியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது. இந்த வாரத்தில் தமிழ் 11, ஆங்கிலம் 24/5/2024 அன்றைக்கி பார்த்தோம்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் மிருகர். இந்த காலகட்டத்தில் 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரம் முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய 22/5/2024 அன்றைக்கி சுவாதி நட்சத்திரம், நரசிம்மர் ஜெயந்தி, லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி ஒரு பானகம் நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற நிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும். 23ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம். விசாக நட்சத்திரம் 6 நட்சத்திர பிரிவாக இருக்கும். அதனால் வைகாசி விசாகம் 6 முக கடவுளை கொடுக்கக்கூடியது. திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்னாலும், அதை தவிர திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும், அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு இருக்கிறவாளுக்கும், வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அம்சை பண்ணதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருங்களே. ஆனால் இந்த வைகாசி விசாகத்திலிருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை, பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர், அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரத்தில் அவர் பிறந்தவர். சனி பகவானின் நட்சத்திரம், அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி. இந்த வாரத்தில் 26/5/2024 அன்றைக்கி சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, அதாவது வளர்பிறை இல்லை தேய்பிறை சதுர்த்தி. இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் இந்த தேய்பிறை சதுர்த்தி. இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து, எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது, இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கடஹர சதுர்த்தி அதை அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார். ஒரு 9 பிரதட்சணம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க, ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்க, ஒரு 9 தோப்புக்கரணம் போடுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில், அந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க, விநியோகம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க. அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதமாக. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுனா உங்களுடைய PDF போட்டுட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதாவது
உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது, தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி பெற்ற சனி பகவான் ஆண் சனியாக இருக்கார். அதாவது ஆண் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறது பெரிய விசேஷம். ஏதோ மூல திரிகோண வீடு. சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன்றதுனால பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதுமே பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம்ன்றதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. 3 கிரகங்கள் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் அதை தவிர வந்து புத்திர காரகனான குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதமான செல்வங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு, மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு, அதை தவிர வந்து இந்த எண்ணெய் சம்பந்தமாக, எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமாக, பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸு, அயர்ன் அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது சப்தமாதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 20/5/2024 26/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் 20ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். கேதுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 20ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணியிலிருந்து 23ஆம் தேதி காலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கார். தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான சம்பத்துகளும் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தொழிலில் அதீத வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். பொதுவாகவே 11ஆம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ இருந்தால் எந்தவித தோஷமும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் வேறு இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறது அதோட விசேஷம். பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். 11ஆம் இடம் அதீதமாக வலுப்பெற்று சுபத்துவம் அடைஞ்சு போகிறதுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எது நினைச்சீர்கள்னாலும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 25ஆம் தேதி காலை ஒரு 11:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார். இதன் மூலியமாக என்னென்னா 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம் வலுத்து போகிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த மகர ராசிக்காரர்கள் இவ்வளவு நாளாக உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்த தொய்வு இருந்திருக்கும். இப்போ வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. மகர ராசிக்காரர்கள் நினைத்தது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்களேனால் காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. வாரம் வந்து ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும். அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா கருப்பு உளுத்தம் பருப்பு வந்து தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் ஒரு கருப்பு உளுந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல உருகி சென்று விடும்.
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.